3 நூற்றாண்டுகள் இந்த மண்ணையும் மக்களையும் கட்டி ஆண்டோம். ஆனா இன்னைக்கு என்ன 4 எம்எல்ஏ வருஷம் பூரா அரசாங்கம் திட்டம் அறிவிக்கிறான். இந்திரா காந்தி காலத்திலிருந்து இன்று வரை இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா நினைவு வீட்டு வசதி திட்டம், அதற்கு பிறகு கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் வீட்டு வசதி திட்டம், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் பசுமை வீடு வழங்கும் திட்டம், இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியுடைய திட்டம் ஆவாஸ் யோஜனா, எல்லாத்திலையும் வீடு வழங்கும் திட்டம் இருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இலவச வீடு வழங்கும் திட்டம் இருந்தும் அந்த அரசாங்கத்தினுடைய திட்டத்தை கூட கேட்டு பெற முடியாத வட்டற்ற சமூகமாக, விழிப்புணர்வற்ற சமூகமாக இந்த தஞ்சாவூர் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க தஞ்சாவூர் மண்ணை எடுத்துக்கொண்டீங்கன்னா எங்கெல்லாம் மெயின் ரோட்ல குடிசை வீடு இருக்கிறதோ, பெரும்பாலும் பாபநாசம், ஒரத்தநாடு இந்த பகுதிகளில் எங்கெல்லாம் குடிசை வீடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த முத்தரையர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையா பொய்யா? எப்படி இருக்கு சூழ்நிலை? இந்திரா காந்தி காலத்துல இருந்து வீடு கொடுக்கிறாங்க இலவசமா. அந்த வீட்டை வாங்கி நம்ம பயன்பெற முடியாத அளவுக்கு இந்த சமூகம் விழிப்புணர்வற்ற சமூகமா இருக்கு. அப்போ இவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? நீங்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கி இருக்கிறீர்களே, அந்த உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. சமூக இயக்கத்தை தாண்டி, இந்த கட்சியை தாண்டி, அமைப்பை தாண்டி நீங்கள் வாக்களித்தவர்களுக்கு இருக்கிறது. என்னைக்காவது சொல்லியிருக்கானா உங்க சட்டமன்ற உறுப்பினர், உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் யாராவது ஐயோ எனக்கு வாக்களித்த முத்தரைய சமுதாயம் வீடற்று கிடைக்கிறது பேசியிருக்கானா? எங்கேயாவது சட்டமன்றத்தில் பேசியிருக்கானா? இல்ல உங்க உள்ளூர் மீட்டிங்லயாவது பேசியிருக்கானா? பட்டுக்கோட்டையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், தலைவர் சந்திக்கும் போது கூட சந்திக்க மறுக்கிறார். அயோக்கிய பெயர்களா, இந்த நாட்டினுடைய, இந்த தேசத்தினுடைய பிரதமரே என் தலைவரை பார்த்து இப்படி வணக்கம் போடுவாரா? அயோக்கிய பெயர்களா, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ நாங்க ஓட்டு போடவும் தான் நீ எம்எல்ஏ, அதை நினைவுல வச்சுக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாக்குகளை வாங்கி வைத்துக் கொண்டு 1,10,000 இந்த சட்டமன்ற தொகுதியில இருக்குங்கிறாங்க முத்தரையனுடைய வாக்கு. பேராவூர்ணியில அதே போல அடுத்தடுத்து வர்ற ஒரத்தநாடு எல்லா தொகுதியும் மன்னாருடைய 90,000 ஓட்டு இருக்குங்கிறான். ஆனா மன்னார்குடி யாருடைய தொகுதி மாதிரியோ அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்க. பேரை சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. அங்க 90,000 வாக்கு நாம இருக்கோம். அப்போ இத்துணை ஆண்டு காலமா நம்ம வாக்குகளையும் வாங்கிக்குவோம். நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம், எங்கள் இழந்துவிட்ட உரிமைகளை பேசுவதற்கு நாங்க ஒன்றாக கூடுகிறோம். நீ எதுவுமே செய்ய வேணாண்டா, பத்திரிகை மட்டும் வாங்கிக்கலாம் போய் நின்னா, நான் அங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன்னு சொன்னா, நாளைக்கு என் தெருவுக்கு வரும்போது உன் வேட்டியை அவுத்தானா என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் இளைஞர்களும் பெரிய